அம்மா இங்கதான் இருக்கேன், நீ நிம்மதியா தூங்கு. குட் கேர்ள். ஆராரு வாரிரரு அம்புலிக்கு நீரிவரு தாயான தாயிவரு தங்கரத தேரிவரு மூச்சுப்பட்டா நோகும் மண்ணு மூச்சடக்கி முத்தமிட்ட நிழலுப்பட்டா நோகும் மண்ணு நிலவடங்க முத்தமிட்ட தூங்காமணி விளக்கி தூங்காம தூங்கு கண்ணம்மா ஆசையகல் விளக்கி அசையாம தூங்கு கண்ணே ஆராரு வாரிரரோ அம்புலிக்கு நீரிவரோ. அப்பாதான் உங்ககிட்ட இந்த பூவை கொடுக்க சொன்னாரு. தாயான தாயி வரோ தங்கரத தேரி வரோ. சீமா, அமர் நீங்களா? வாங்க. இந்த நேரத்துல சீமா கிட்ட சஞ்சனாவை பத்தி பேசுறது நல்லா இருக்காது. சீமா, அந்த பொம்பளை பைத்தியம் இல்ல. அவங்க பெயிண்டிங்கை பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். அப்படிதான் எனக்கு தோணுது. அந்த பெயிண்டிங் சரியான அபசகுணம் பிடிச்சது. அதை இங்க கொண்டு வந்து வச்சதுல இருந்தே ஒரே பிரச்சனையா தானே இருக்கு. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடி, இல்ல யாரோட உயிரும் போறதுக்கு முன்னாடி நான் இந்த பெயிண்டிங்கை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறது நல்லது. ஆனா அமர், வேண்டாம் சீமா, உங்களோட கவலை எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்களேன். முதல்ல அந்த பெயிண்டிங்கால உமா அண்ணிக்கும் அப்புறம் குருஜிக்கும் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? ஏன் எல்லாரும் தானே பார்த்தோம்? இல்ல, அதை இந்த வீட்டுல வச்சுக்க எனக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்கு வம்ப விலை கொடுத்து வாங்கணும்? அது மட்டும் இல்லாம நமக்கு எப்ப தேவையோ அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கூட அந்த பெயிண்டிங்கை பார்க்கலாம்ல. சரி செய்யுங்க, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய்யுங்க. சரி சீமா, நாளைக்கு இந்த பெயிண்டிங்கை வீட்டை விட்டு வெளியே கொண்டு போயிடுறேன். குட் நைட். குட் நைட். அமர், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல, வேற ஒண்ணும் இல்ல.
சஞ்சு எங்க போயிட்டா? இந்த ராத்திரி நேரத்துல சஞ்சனா எங்க போயிட்டா? சஞ்சு, 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 சஞ்சு. சீமா, அமர், சஞ்சு எங்கேயாவது. சஞ்சு, அம்மா. என்னம்மா? பயப்படாத, அம்மா இருக்கேன்ல, பயப்படாத. சஞ்சனா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ என்னை எப்படி பார்த்தா? ஏதோ என் கதையை முடிக்கிற மாதிரி இல்ல பார்த்தா. ஆனா இப்போ அமர், சஞ்சு எப்படி உங்க ரூமுக்கு வந்தா? சீமா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சஞ்சு செல்லம், இங்கேயே உட்காந்துருங்க. சீமா, சஞ்சனா இங்க என் ரூமுக்கு இந்த நேரத்துக்கு வந்தது வினோதமா இல்ல? ஆமா அமர், நான் கூட பயந்து போயிட்டேன். ஒரு நிமிஷம் அவ எங்க போனான்னு பயந்துட்டேன். ஒருவேளை அவளுக்கு பசிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் என்னை எழுப்பாம தானாவே இறங்கி வந்துட்டா போல இருக்கு. கீழே ஹால் ரொம்ப இருட்டா இருக்குல்ல, அதான் தெரியாம உங்க ரூமுக்கு வந்துட்டா. நான் இப்பவே அவளை கூட்டிட்டு போயிடுறேன். சீமா, உங்களுக்கு பிரச்சனையே புரியல. நீங்க சஞ்சனாவுக்கு தாலாட்டு பாடி தூங்க வச்சிட்டு இருந்தப்ப அவ ஒன்னும் தூங்கல. அவ பொம்மையோட கழுத்தை திருப்பிக்கிட்டு இருந்தா. அப்புறம் ஏறும்க்கு கூட இந்த நேரத்துல எதுவும் ஆபத்தை ஏற்படுத்ததான் வந்திருக்கணும். அங்க பாருங்க, அந்த கயிறு கூட இங்கதான் இருக்கு. அமர், நீங்க என்ன பேசுறீங்க? கொஞ்சம் நல்லா பாருங்க. அது ஸ்கிப்பிங் ரோப். சின்ன குழந்தை சஞ்சனாவை பத்தி இப்படி சொல்றீங்க? எப்படி உங்களுக்கு மனசு வருது? சீமா, நான் என்ன சொல்ல வரேன்? போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. சஞ்சு, வாமா, நம்ம ரூமுக்கு போலான்னு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்களும் தூங்குங்க.